ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். குட்டி பொண்ணு பாருங்கள் என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கோன்னு முன்னாடி உட்காந்து. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கொழுமத்தில் இருக்குது. கொழுமத்தில் இருக்க சித்திரை மாதம் வந்து இந்த கோயிலில் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு இந்த கோயிலை ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் உள்ளே போய் உட்காந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு மன நிறைவாக இருக்கும். நம்ம என்ன வேண்டினாலும் இந்த சாமி வந்து அதை நமக்கு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி எனக்கும் நிறையா நேரத்தில் நடந்திருக்கு. வாங்க கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ அங்கே தெரியுது பாருங்களேன், அதுதான் கோவில். இங்கே 2 குதிரை இருக்குது பாருங்களேன். இதை இப்போ தான் கட்டினாங்க. நாங்கள் இப்போது விநாயகரை பார்க்க போயிட்டுருக்கோம். விநாயகர் ஃபஸ்ட் இங்கே ஆலமரத்துக்கு கீழே விநாயகர் இருக்கார். பாப்பாவே நடந்து வரணும்னு நினச்சா இறக்கி விட்டுனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். பக்கத்தில் போய் தொட போகிறா, பயந்துக்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பத்தி ஏற்றிட்டு இருக்காங்க. பத்தி ஏற்றிட்டுருக்காங்க. என் பாப்பா வந்து பாருங்கள் என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிடும்போது நான் மணி அடிப்பேன்னு சொல்லிட்டு க்ளவுஸ் பண்ணி அவளே மணி அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கா. அடி. இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன். மீன் பிடிக்கும்போது கண்ட சாமின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இன்றைக்கி மணி 8 மணிக்கு நாங்கள் வரோம். எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து இன்னொரு கதவு. முன்னாடி போயிட்டுருக்கோம். அவ்வளோ கீழே இறங்கி நடப்பேன்னு ஓடியாண்டுட்ருக்காங்க மேடம். அவங்க அப்பா கையை தான் பிடிப்பேன்னு பிடிச்சிட்டு வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த கோயிலெலாம் வர்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே ஒரு குட்டீஸை பார்த்துட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த குட்டி பாப்பானா அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க என்ன சந்தோஷமாக ஓடுறாங்க. இது கோயிலுக்கு பேக் சைடு. இது வந்து பழைய காலத்து கோயில்னு சொல்லுவாங்க. இந்த சாமி வந்து புதுப்பிக்காமல் ஒரு சின்ன சாமி மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால உள்ளெல்லாம் நாங்கள் போய் எடுக்கலை. இப்போ இந்த இடத்துக்கு தீர்த்த தொட்டு கண்ணில் வச்சுட்டு இப்போ அம்மா கையை பிடிக்கணும்னு ஓடியாண்டுட்ருக்காங்க மேடம். கையை பிடிச்சி தான் போகணுமாம்மா. அப்பா கை அம்மா கை 2 பேர்த்து கையும் பிடிச்சி தான் வரணுன்ட்டு ஓடியாண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துல அங்கே தான் விளக்கு போடுற இடம். இது வந்து சாமி. இப்போ வந்து நம்ம விளக்கு போட போகிறோம். காற்று நல்ல காற்றுனால பருத்தவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப நேரம் கழித்து தான் பருத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து கூழ் கொடுத்தாங்க.
குடிச்சிட்டு இருந்தோம். பாப்பா விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரே சந்தோஷம். வெளியே கூட்டிகிட்டு வந்தாலே மேடம் ரொம்ப குஷியாயிருவாங்க. எல்லா குழந்தைகளோட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுதான் கோவில். அதுக்குள்ளே ஒரு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா விழுந்து கும்பிட்றத பாருங்களேன், எப்படி விழுந்து கும்பிட்ருக்காங்க. அச்சோ. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். நம்மளோட செல்லக்குட்டி எங்கே நிற்கிது? அதான் அங்கே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த செல்லக்குட்டியில் தான் வந்தோம் நாங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.